வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைத்தான் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய குரோம் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பைத்தான் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் தான் பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட். அதில் போய் அந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, டவுன்லோட் த லேட்டஸ்ட் சோர்ஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணுறது விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு, மேக் ஓஎஸ், இந்த மாதிரி எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ண போகிறோம். இது விண்டோஸ் கம்ப்யூட்டருங்கனால டிஃபால்ட்டாகவே நமக்கு டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால நம்ம டைரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு மேக் ஓஎஸ்க்கோ அல்லது லினக்ஸ்க்கோ டவுன்லோட் பண்ணணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ நம்ம விண்டோஸுங்கிறதுனால டைரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோஸ் வெர்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது இங்கேருந்தே இந்த ஒரு ஆர்வமாக இருக்கிறோம், இது குரோமில் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை காட்டும். அல்லது இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா, அதில் போய் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும், சைடில் டவுன்லோட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயுமே நம்ம டைரெக்டாக போய்க்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதை இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வருது. இதில் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பைத்தான் 3.92 பாத் இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்ம நிறைய பைத்தானுக்குரிய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அதனால் இதை கண்டிப்பாக மறந்துடாமல் டிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். இன்ஸ்டால் நவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பைத்தான் விண்டோஸ் 10ல் நம்ம போட்ட உடனே இன்ஸ்டால் ஆயிரும். விண்டோஸ் 7னா அதுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சர்வீஸ் பேக் அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் விண்டோஸ் 10 போட்ட உடனே இன்ஸ்டால் ஆயிரும். விண்டோஸ் 7ஆக இருந்தால் நீங்கள் விண்டோஸ் 7 சர்வீஸ் பேக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இது இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நம்ம பைத்தான் செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாலே நமக்கு பைத்தானோட எடிட்டர் பில்டினாகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் நோட் பேடில் பண்ணனாலும் பண்ணலாம். நோட் பேட் ++, சப்ளிம் டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. எதுலனாலும் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம பில்டின் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு IDLE அப்படிங்கிற பில்டின்னாக ஒரு பைத்தானோட எடிட்டர் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச்சில் போய் IDLEன்னு கொடுங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும். IDLEன்னு கொடுக்கணும். இந்த IDLE பைத்தான் 3.9 64-பிட் ஆப்னு இருக்கு இல்லையா, இதை இதுதான் நம்மளுடைய பைத்தான் எடிட்டர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதனோட ஃபாண்ட் சைஸ் நான் பெருசாக வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஜென்ரலாக ஃபாண்ட் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஃபைலில் போய் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் செக் பண்ணிடலாம். பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸுக்குள்ளே சான்யூ அகாடமி, டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். சின்ன ப்ரோக்ராம் தான். இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைலில் போய் சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் ப்ரோக்ராம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது சேவ் பண்ணதுக்கப்புறம் ரன்னில் போய் ரன் மாடியூல் அதில் கொடுங்க. அல்லது ஷார்ட்கட் கீ F5 கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம்.
பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சு Sanyu Academy அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ப்ரௌசர் இந்த எடிட்டர் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த எடிட்டர் வேணாலும் நோட்பேட் ++ இருக்குது, சப்ளிம் டெக்ஸ்ட் இருக்குது, எந்த எடிட்டர் வேணாலும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பைத்தானுடைய எல்லா வீடியோஸையுமே நான் வந்து இதில் போடுவேன். பைத்தான், டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பைத்தான் ரிலேட்டடாக IoT எல்லாமே வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம தமிழ்லேயே இந்த சேனல்லே நம்ம போடுவோம். இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் வந்து காட்டும். நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்துக்கலாம். பைத்தானுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே நம்ம வந்து இதில் வந்து 1 by 1 நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.